ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 1 தெசலோனிக்கர் 5:23 சொல்லப்பட்ட அந்த வசனம், சமாதானத்தின் தேவன் உங்களை பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று சொல்கின்ற வசனத்தை நம்ம படிக்கிறோம். மண்ணினாலே தேவன் மனுஷனை உண்டாக்கி அவன் ஆசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவான. ஆத்மா என்பது ஆவி என்றும் ஆலயம் என்றும் உள்ளம் என்றும் உள்ளான மனுஷன் என்றும் மனம் என்றும் சொல்லப்படுகிறது. மனம் என்றால் மனிதன், மனிதன் என்றால் மனம். அவனிடத்தில் இருந்து வருகின்ற குணம்தான் தேவ சாயலை அடைந்திருக்கிறார். தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.